2013ல எங்களோட சம்பவம் நடந்தது எல்லாருக்குமே தெரியும். அத தொடர்ந்து அப்போ இருந்த கலைஞர் அவர்கள் வந்து அ சங்கரோட கொலை நடந்தப்போ, சின்னசாமி வந்து இது மாரி சரணடைந்தார். சங்கருக்கு வந்து உரிய நீதி வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதேபோல அத தொடர்ந்து 2018ல அ அன்னலட்சுமியும், பாண்டித்துரையும் விடுதலை செய்யப்பட்டாங்க திருப்பூர் கோர்ட்ல. அதற்கு பிறகு 2020ல சின்னசாமி A1 குற்றவாளி அவர்தான். அவர் வந்து ஹைகோர்ட்ல விடுதலை செய்யப்பட்டார். அதை எதிர்த்து மேல்முறையீடுக்காக நானு, அரசு, அதுக்கப்புறம் சங்கர் தம்பி 3 பேரும் சேர்ந்து அங்க அப்பீல் போயிருந்தோம். அப்பீல்ல அப்ப இருந்து இப்ப வரைக்கும் ஹியரிங்கே நடக்கல. அப்ப ஹியரிங் வந்து விரைந்து நடக்கணும் அப்படின்றதுக்காக நான் போட்ட அப்பீல்ல கூட அரசு வந்து அதை தடுக்கிற மாதிரியான செயல்களை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்காங்க அப்படிங்கிறது தான் என்னோட குற்றச்சாட்டாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு முறை போட்டப்ப வந்து எனக்கு டிரான்ஸ்லேஷனுக்கு வந்து டைம் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ என் கூட நின்று இருக்கணும். அவங்க என் கூட நிற்காம அவங்க எதுவுமே பண்ணாமல் இருந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் நான் விரைவு மனு இதை விரைவுபடுத்தி நடத்துங்க அப்படின்னு நான் மனு போடும்போதும் எங்களுக்கு 6 மாதம் டைம் வேணும்னு கேட்குறாங்க. ஆல்ரெடி 5.5 வருஷம் ஆச்சு. 5.5 வருஷமா மொழிபெயர்க்காம இப்போ 6 மாசத்துல இவங்கனால மொழிபெயர்த்திட முடியும் அப்படின்னா இந்த 5.5 வருஷத்துல எவ்வளவு 6 மாதங்கள் இருக்கு? அப்போ அரசு வந்து வேணும்னே SC/ST இந்த வழக்கு SC/STல தான் பதியப்பட்டிருக்கு. அதுவும் இல்லாமல் தமிழ்நாடே உற்று பார்க்குற ஒரு ஆணவ படுகொலை பட்டப்பகலில் எல்லாரும் முன்னாடியும் தெரிகிற அளவுக்கு CCTV ஃபுட்டேஜ் இருக்குது. நான் உயிரோடு இருக்கேன். நான் இன்னும் பிறல் சாட்சியாக மாறலை. நான் இன்னும் அந்த வழக்கில் தான் இருக்கேன். அப்படி இருக்கும்போது ஒரு வழக்கில் இவங்கனால நீதியை வாங்கி தர முடியலை அப்படின்னா சாதாரண மக்களுக்கு அரசின் மீது, நீதிமன்றங்கள் மீது எப்படி நம்பிக்கை வரும்?